நம்ம இன்னைக்கு சைக்காலஜியில் what are the factors responsible for growth and development பற்றி பார்க்க போகிறோம். growth and development சில factors வந்து அஃபெக்ட் பண்ணும். எதெல்லாம் ஃபேக்டர்ஸ்னா ஃபஸ்ட்டு ஹெரிடிட்டி. ஹெரிடிட்டின்னா என்னது? It is a biological process through which the transmission of physical and social characteristics from their parents to offspring. இப்போ இந்த ஹெரிடிட்டி வந்து இப்போ நம்ம எல்லாருக்குமே நம்ம கிட்ட இருக்கோம் கூடிய அந்த ஹெரிடிட்டி வந்து நம்ம பேரண்ட்ஸ் ஆன்சஸ்டர்ட்ட இருந்து வந்ததாக இருக்கும். இப்போ என்கிட்ட இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் என்னோட ஆன்சஸ்டர்ஸ், என்னோட ஃபாதர் மதர், என்னோட கிராண்ட் ஃபாதர் கிராண்ட்மா அவங்க கிட்ட இருந்து டிரான்ஸ்ஃபர் ஆன கேரக்டரிஸ்டிக்ஸ் தான் எனக்குள்ளே இருக்கும். அது என்னோட அம்மாவோட சைடும் இருக்கும், என்னோட அப்பாவோட சைடும் இருக்கும். ரெண்டு சைடோட ஜெனட்டிக் கேரக்டர்ஸ் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகி வரக்கூடியதான் வந்து இந்த ஹெரிடிட்டி. இது வந்து ஒரு முக்கியமான ஃபேக்டராக நம்ம growth and developmentல இருக்கு. ஸோ heredity is the biological process through which the transmission of physical and social development of the child. Physical and social characteristics takes place from their parents to offspring. Then this heredity generally influences the different aspects of growth and development. இந்த heredity எப்படி நம்ம growth and developmentல ரோல் பண்ணுதுன்னா நம்மளோட height, weight, then நம்மளோட cognitive development, then social adjustment, color of eyes, color of hairs, then structure of our body, இது எல்லாமே வந்து நம்ம ஹெரிடிட்டி பேசிஸில் தான் இருக்கும். இப்போ சில வீட்டில் வந்து அம்மா அப்பா ரெண்டு பேருமே ஹெயிட்டாக இருந்தால் குழந்தைய என்ன பண்ணுவாங்க, ஹெயிட்டாக தான் வளருவாங்க. அதே இது இந்த அம்மா அப்பாவோட தாத்தா பாட்டி அவங்க யாராவது ஷார்ட்டாக இருந்தால் இந்த குழந்தை ஷார்ட் ஆகும். இந்த ஜெனரேஷனில் ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் தாண்டி செகண்ட் தேர்ட் ஜென்ரேஷனில் சில ஜெனட்டிக் கேரக்டர்ஸ் வந்து ரிப்பீட் ஆகும். அப்போ அங்கே வந்து எந்த ஃபேக்டர் வந்து ரோல் பண்ணுதுன்னா இந்த ஹெரிடிட்டி. தென் கலர் ஆஃப் த ஐஸ். இப்போ சிலருக்கெல்லாம் ஐ வந்து இந்த ப்ளூ கலரில் இருக்கும், க்ரீன் கலரில் இருக்கும், எல்லோ கலரில் இருக்கும், கருவிழி. நம்ம பெரும்பாலும் இந்தியாவில் வந்து பிளாக் கலர் தான் பார்ப்போம். ஆனால் ஒன்றோ ரெண்டோ நம்ம சில ரேர் கேசஸ்க்கு வந்து ப்ளூ கலரில் இருக்கும், சிலருக்கு வந்து எல்லோ கலரில் இருக்கும், ப்ரௌன் கலரில் இருக்கும். இது எல்லாமே வந்து ஹெரிடிட்டியிலேருந்து தான் வரக்கூடியது. ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த ஃபேக்டர் அஃபெக்ட் growth and development. The next factor is environment. The environment எப்படி affect ஆகும்னா it plays an important role in growth and development. It consists of some total of physical and psychological aspects of an individual which receives from his conception. இந்த என்விரான்மெண்ட்டில் நம்ம இப்போ ஃபேமிலியில் ஹாப்பியான மூமெண்ட்ஸ் நடந்துகிட்டே இருந்துச்சுன்னா அந்த குழந்தையும் வளர வளர ஹாப்பியாக தான் வளரணும். அது இப்போ ஃபுல்லாக ரிசர்ச் படி சொல்கிறாங்க. அம்மாவோட கன்செப்ஷனில் வந்து குழந்தை வயத்தில் இருக்கும்போதே அம்மா வந்து ஹாப்பியாக இருந்தால் அந்த குழந்தையும் ஹாப்பியாக இருக்கணும். அம்மா வந்து ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷனாக டிப்ரெஷனாக இருந்தால் அந்த குழந்தையும் டிப்ரெஷனாக இருக்கும். அப்போ அது வந்து ஒரு என்விரான்மெண்டல் ஃபேக்டர். தென் நம்ம என்விரான்மெண்ட்டில் என்னெல்லாம் நடக்குதோ அது எல்லாமே நம்மளோட growth and development-ஐ வந்து சேஞ்ச் பண்ணும். இப்போ சரௌண்டிங்ஸில் நல்ல எக்ஸ்போஷரில் குழந்தைங்க வளருவாங்க, டிசிப்ளின் மேனராக இருக்கும். இப்போ அவங்களோட க்ரோத்தும் வந்து கரெக்டான இதில் இருக்கும். இப்போ சில வீட்டில் வந்து ஃபுட்டு வந்து கரெக்டான டைமுக்கு சாப்பிடுவாங்க, கரெக்டான டைமுக்கு தூங்குவாங்க, படிக்கிறது கரெக்டான டைமுக்கு இருக்குது, எல்லாமே ஒரு டைம் மேனேஜ்மெண்ட்டாக போவாங்க. அப்போ அந்த என்விரான்மெண்ட்டில் வளரக்கூடிய குழந்தையோட growth and development வந்து நல்லா இருக்கும். இப்போ சில வீட்டில் வந்து இப்போது இருக்கக்கூடிய சொசைட்டி பேசிஸில் எப்போ வேணுனாலும் தூங்குவாங்க, எப்போ வேணுனாலும் சாப்பிடுவாங்க, எப்போ அவங்களுக்கு தோணுதோ அப்போ தான் படிப்பாங்க, அவங்களுக்குன்னு ஒரு ஷெட்யூலே கிடையாது.
அவங்க எப்போ தோணுதோ அந்த டைம் பண்ணுவாங்க. அப்போ அந்த மாதிரி இதில் இருக்கக்கூடியவங்களோட growth அண்ட் டெவலப்மெண்ட்டு கொஞ்சம் சேஞ்சஸாக இருக்கும். இன்னும் ஒரு கேஸ் இருக்குது. இப்போ வில்லேஜஸில் வந்து சில பிள்ளைங்க வந்து வீட்டில் பேரண்ட்ஸ் வந்து வேலை பார்த்துட்டே இருப்பாங்க. ஆடு மாடு வயல் இருக்கும், தோட்டம் இருக்கும். அப்போ அதில் எல்லாமே வேலை பார்த்துட்டே இருப்பாங்க பேரண்ட்ஸோட சேர்ந்து. அப்புறம் அவங்க வந்து வீட்டில் வந்தும் அவங்களுக்குன்னு ஃபுட்டாக சாப்பிடுவாங்க. சில பிள்ளைங்க படிப்பாங்க, ஆனால் அவங்களுக்குன்னு அந்த ஒரு ரெகுலாரிட்டி வந்து இருக்காது. நான் படிக்கணும் அப்படின்னு ஒரு மென்டாலிட்டி இருக்கக்கூடிய குழந்தைங்க வந்து படிப்பாங்க. சில பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க, நம்ம என்ன படிக்க முடியும், இவ்வளோ வேலை பார்க்குறோம், இதுக்கிடையில் எப்படி படிக்கிறது அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி வரும்போது அந்த குழந்தையால் அந்த குழந்தையோட குவாலிட்டேட்டிவ் அண்ட் குவான்டிடேட்டிவ் டெவலப்மெண்ட் வந்து அஃபெக்ட் ஆகும். என்விரான்மெண்ட்டு ஃபேக்டர் வந்து அங்கே ஆக்ட் பண்ணுது. இப்போ சில பிள்ளைங்க வந்து என்ன பண்ணுவாங்க, கரெக்டான டைமுக்கு சாப்பிடுவாங்க. இப்போ சிலர் வந்து வேலைக்கு போயிட்டு வருவாங்க, வீட்டுக்கு வரும்போது ஃபுட்டு இருக்காது. அப்போ என்ன பண்ணுவாங்க, சாப்பிட மாட்டாங்க. அப்போ அவங்களோட ஃபிசிக்கல் டெவலப்மெண்ட் அங்கே டவுன் ஆகும். வீட்டில் வருவாங்க, ஃபுட்டு இல்லை, ஒன்றுக்கு ஒன்று சண்டை போடுவாங்க, பேரண்ட்ஸ்குள்ளே சண்டை நடக்கும். அப்போ அங்கே எமோஷ்னல் டெவலப்மெண்ட் வந்து அஃபெக்ட் ஆகும். இது எல்லாமே வந்து இந்த என்விரான்மெண்டல் ஃபேக்டரோட ரோல். இப்போ ஃபர்ஸ்ட் ரோல் வந்து ஹெரிடிட்டி, செகண்ட் ரோல் இஸ் என்விரான்மெண்ட். நியூட்ரிஷன். Nutrition plays an healthy development of an individual. இந்த நியூட்ரிஷன் ஃபுட்டு வந்து ஒவ்வொரு குழந்தையோட வளர்ச்சிக்கும் ரொம்ப முக்கியமான ஒன்று. இப்போ மால் நியூட்ரிஷன் அஃபெக்ட் டோட்டல் டெவலப்மெண்ட் ஆஃப் த சில்ட்ரன். ஒரு குழந்தையோட டெவலப்மெண்ட்டை மால் நியூட்ரிஷன், அவங்களுக்கு ஃபுட்டு கரெக்டாக கிடைக்கலைன்னா ஃபிசிக்கல் டெவலப்மெண்ட் டவுன் ஆகும், மென்டல் டெவலப்மெண்ட் டவுன் ஆகும், சோஷியல் டெவலப்மெண்ட் டவுன் ஆகும், டோட்டலாக ஓவரால் டெவலப்மெண்ட் வந்து டவுன் ஆகும். அதே இது ஹெல்த்தி ஃபுட்டு, பேலன்ஸ்டு டயட் வந்து ஒரு குழந்தை கரெக்டாக எடுத்து சாப்பிட்டாங்கன்னா அவங்க ஹெல்த்தியாக இருப்பாங்க, அவங்களுக்கு சீக்கிரமாக எந்த டிசீஸும் வராது. ஸோ நியூட்ரிஷன் பிளேஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் growth அண்ட் டெவலப்மெண்ட். Factor is sex. Sex plays an important role in growth and development. There is a difference in growth and development in boys and girls. Boysக்கும் girlsக்கும் இடையில இந்த டெவலப்மெண்ட் நடக்கும்போது சில சேஞ்சஸ் இருக்கும். That means during the adolescence period, boys grows taller and stronger than girls. Boys வந்து எப்படி இருப்பாங்கன்னா திடீர்னு ஒரு ஹெயிட் இருக்கும், அவங்களுக்கு சீக்கிரம் வளர்ந்துடுவாங்க. அதே மாதிரி கேர்ள்ஸ் அப்படியும் ஸ்ட்ராங்கராக இருக்கும். அட் த சேம் வே கேர்ள்ஸ் ஆர் க்ரோஸ் வெரி எஃபிஷியன்ட்லி. இப்போ நம்ம பார்க்குறோம், ஒரு 7th 8th வரும்போது பாய்ஸ் வந்து நார்மலாக தான் இருப்பாங்க, ஆனால் கேர்ள்ஸ் வந்து அவங்களோட மெச்சூரிட்டி லெவலை விடையும் ரொம்ப அதிகமாக இருப்பாங்க. இப்போ கலர் ட்ரெஸ் போட்டு நம்ம பிள்ளைங்களை வந்து திடீர்னு பார்த்தோன்னா அந்த குழந்தை எந்த கிளாஸ் படிக்குதுன்னு நமக்கு தெரியாது. நம்மளோட அசம்ஷனில் அந்த குழந்தை வந்து 10th படிக்கும், இல்லை 12th படிக்கலாம் அப்படின்னு நம்ம அசம் பண்ணோம். ஆனால் அந்த குழந்தை 7th ஸ்டாண்டர்ட் படிக்கலாம், இல்லை 8th ஸ்டாண்டர்ட் தான் படிச்சுட்ருப்பாங்க. ஸோ rapid growth in their physical development and excel than in boys. பாய்ஸை விடையும் ரொம்ப எக்ஸலாக க்ளோ ஆவாங்க கேர்ள்ஸ். பாய்ஸ் வந்து ஸ்ட்ராங்கராக டாலராக வளருவாங்க. தட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் the growth and development of girls and boys. So this sex plays an important role in growth and development. Growth and development adolescence periodல பாய்ஸ்க்கும் கேர்ள்ஸ்க்கும் டிஃப்ரெண்ட் வேல வந்து நடக்கும். அப்போ அதுவும் வந்து ஒரு ஃபேக்டர். நெக்ஸ்ட் ஃபேக்டர் இஸ் ஏர்லி ஸ்டிமுலேஷன். Early stimulation is an important factor of growth and development. Early stimulationனா இப்போ குழந்தைங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வருவாங்க, அவங்க வந்து எதெல்லாம் பார்க்குறாங்களோ அது எல்லாமே நம்மக்கிட்ட பேசுவாங்க. அந்த பேசும்போது சில விஷயத்த அவங்க ரொம்ப என்கரேஜ் பண்ணி என்ஜாய் பண்ணி ரொம்ப தூக்கி நம்மக்கிட்ட சொல்லுவாங்க, எக்ஸ்போஸ் பண்ணி சொல்லுவாங்க.
இப்போ நம்ம வந்து அந்த இதுக்கு தகுந்த மாதிரி அந்த குழந்தைங்கள மோட்டிவேட் பண்ணணும். தட் இஸ் ஏர்லி ஸ்டிமுலேஷன். இப்போ சில பிள்ளைங்க வந்து ஸ்பேஸ் பற்றி ரொம்ப சொல்லுவாங்க, அங்கே இருக்குது இங்கே இருக்குது அந்த மாதிரி. சிலர் வந்து பஸ்ஸஸ் கார்ஸ் அதை பற்றி மெடிக்கல் ரிலேட்டடாக வந்து சொல்லுவாங்க, நான் டாக்டர் ஆவேன், இன்னைக்கு அப்படி இருந்துச்சு இப்படி இருந்து எங்கள் மேம் வந்து டாக்டரை பற்றி இப்படியெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க அந்த மாதிரியெல்லாம் சொல்லுவாங்க. அப்போது நம்ம வந்து அதை வந்து கண்டுக்கிடாமலோ இல்லை அவங்க நானும் வந்து ஒரு நாள் இந்த மாதிரி ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது அவங்கள டிஸ்கரேஜ் பண்ணக்கூடாது. நம்ம அவங்களோட அந்த ஈகர்னஸை வந்து என்கரேஜ் பண்ணணும். ஓகே, யூ வில் ஆல்சோ டூ வெல், யூ கேன் டூ, அந்த மாதிரி நம்ம வந்து அவங்கள என்கரேஜ் பண்ணணும். தட் இஸ் ஏர்லி ஸ்டிமுலேஷன். ஸோ திஸ் ஏர்லி ஸ்டிமுலேஷன் பிளேஸ் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் growth and development of a child. குழந்தைங்களை என்கரேஜ் பண்ணும்போது அவங்களோட ஓவரால் ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் டெவலப்மெண்ட் இஸ் குட். அவங்களோட அந்த ஃபிசிக்கல் மென்டல் டெவலப்மெண்ட் வந்து குட் ஆகும். த அன்ஹெல்தி என்விரான்மெண்ட் ஆர் டிஸ்கரேஜ் என்விரான்மெண்ட் ரிஃப்ளெக்ட்ஸ் டிக்ரீஸ் இன் growth அண்ட் டெவலப்மெண்ட். அவங்களோட growth அண்ட் டெவலப்மெண்ட் அளவு வந்து டிக்ரீஸ் பண்ணும். இப்போ டாக்டர் பற்றியோ இல்லை அவங்க பார்க்கக்கூடிய ஒரு விஷயத்தை பற்றியோ சயின்டிஸ்ட் பற்றியோ ஏதாவது சொல்லும்போது நானும் இப்படி ஆவேன் அப்படின்னு சொல்லும்போது நீயும் ஆகலாம், நீயும் படி, நாங்களும் உனக்கு ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம அவங்கள என்கரேஜ் பண்ணணும். அது இல்லாமல் ஒன்றால் எதுவும் முடியாது, சும்மா வெட்டி பேச்சு பேசிகிட்டு இருக்காத, நீ உன் வேலையை பாரு, அந்த மாதிரி நம்ம குழந்தைங்கள டிஸ்கரேஜ் பண்ணும்போது அவங்க மென்டலாக வந்து டிப்ரெஸ் ஆவாங்க. அப்போ அது அன்ஹெல்தி என்விரான்மெண்ட். இட் டிஸ்கரேஜ் த ஸ்டூடெண்ட்ஸ் மென்டல் ஹெல்த். குழந்தைங்களோட மென்டல் ஹெல்த்தை வந்து டிஸ்கரேஜ் ஆகும். அவங்க வந்து டோட்டலாகவே மென்டலாக டிப்ரெஸ் ஆயிடுவாங்க. ஸோ ஏர்லி ஸ்டிமுலேஷன் பிளேஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் திஸ் growth and development. Next factor is child rearing. சைல்டு ரியரிங்னா குழந்தை வளர்ப்பு. நம்ம குழந்தைங்களை வந்து கரெக்டான வேலையில் வளர்க்கணும். சொசைட்டியில் அட்ஜஸ்ட் பண்ணுற வேலையும் எமோஷ்னல் டெவலப்மெண்ட்டை அவங்க வளர்த்துக்கிற விதத்துலையும் வளர்க்கணும். Children brought up by permissive parents, they can lack of responsibility. இப்போ சில பேரண்ட்ஸ் வந்து குழந்தைங்களோட வளர்ச்சியை பற்றியோ இல்லை குழந்தைங்கள பற்றியே கவலையே பட மாட்டாங்க. அவங்க சாப்பிட்டாங்களா, படித்தாங்களா, ஸ்கூலுக்கு போனாங்களா, வந்தாங்களா, எதை பற்றியுமே கவலைப்பட மாட்டாங்க. அப்போ அந்த மாதிரி குழந்தைங்க வந்து க்ரோ ஆகிறது வந்து irresponsible சில்ட்ரனாக வந்து க்ரோ ஆவாங்க. Democratic parent will give all the facilities to the students, all the facilities to their child to grow their total overall development of their child. இப்போ ஒரு டெமோக்ராட்டிக் பேரண்ட் வந்து அவங்க குழந்தை ஓவராலாக டெவலப்மெண்ட் ஆகிறதுக்குள்ள எல்லா வசதிகளையும் செய்து கொடுப்பாங்க. இப்போ வசதிகள்னு நான் சொல்லும்போது ரொம்ப ரிச்சானது கிடையாது. அந்த குழந்தைங்க வந்து வளர்கிறதுக்கு அவங்களுக்கு எதெல்லாம் கேரக்டர்ஸ் தேவை, ஒரு சொசைட்டியில் போய் எப்படி பேசணும், பெரியவங்ககிட்ட எப்படி பேசணும், ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட எப்படி பேசணும், டீச்சர்கிட்ட எப்படி பேசணும், எப்படி ஒபீடியன்ஸாக இருக்கணும். இப்போ சில விஷயங்கள் வந்து நமக்கு நடக்கும், சில விஷயங்கள் வந்து நடக்காது. நடக்காமல் ஒரு விஷயம் இருந்தாலும் ஓகே, இது வந்து இப்போ நமக்கு ஒரு ஸ்டூடெண்ட்டு கிளாஸில் ஃபஸ்ட் மார்க் வாங்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறான். அவனால் வந்து ஃபஸ்ட் மார்க்கு வாங்க முடியல, செகண்ட் மார்க் வருது. உடனே வந்து அவங்க பேரண்ட்ஸாக இருக்கலாம் இல்லை அவங்களோட டீச்சர்ஸ் யாராவது, ஓகே இந்த தடவை போனான்னா நீ நெக்ஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணு, உன்னால் முடியும் அப்படின்னு வந்து அந்த குழந்தைய என்கரேஜ் பண்ணணும். எமோஷ்னல் டெவலப்மெண்ட்டில் நம்ம வந்து வளர்க்கணும். எமோஷ்னலாக இந்த சொசைட்டியில் அட்ஜஸ்ட் பண்ணதுக்கு வளர்க்கணும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டாக வரலைன்னா நமக்கு எதுவுமே நடக்க போகிறதில்ல. we can do better than, அதை விடையும் நம்ம இன்னும் கொஞ்சம் கூட பண்ணணும். நமக்கு எது இருக்கோ அதை விடையும் பெட்டரான ஒரு லைஃப் வந்து நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டியில் நம்ம வந்து இந்த சொசைட்டியில் அட்ஜஸ்ட் பண்ணி வாழணும். அதுக்கு வந்து முக்கியமான ரோல் வந்து சைல்டு ரியரிங். சைல்டு ரியரிங் வந்து பேரண்ட்ஸ் கொடுக்கணும். டெமோக்ராட்டிக் பேரண்ட்ஸ்னால் என்னென்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கக்கூடாது, ரொம்ப லிபரலாக இருக்கக்கூடாது.
குழந்தைங்களுக்கு சில ரூல்ஸ் இருக்கணும். ஆனால் அதை வந்து நம்ம அவங்கள வந்து ரொம்ப கம்பல் பண்ணி எதையுமே பண்ண வைக்கக்கூடாது. இப்போ சில பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப ரூடாக குழந்தைங்கக்கிட்ட பிஹேவ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ரேரிங் இருந்தாலும் ஓவரால் டெவலப்மெண்ட் வந்து நம்ம பண்ண முடியாது. ஸோ தீஸ் ஆர் த சம் ஆஃப் த ஃபேக்டர்ஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் growth and development. So what are the factors responsible for growth and development? Heredity, environment, nutrition, sex, early stimulation and child rearing. So friends, இந்த வீடியோ செஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். Thanks.